வணக்கம் சார். வணக்கம் சார், பனை பொங்கலுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேரு, பனையை பத்தி, இந்த பனை பொங்கலை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்போ மகிழ்ச்சியான தருணம். எல்லாரும் வந்து பொங்கல் வச்சுட்டு நம்ம வீட்டோட கொண்டாடுறது இல்லாமல் சமத்துவ பொங்கலாக ஒரு ஒரு பகுதியில் கொண்டாடுறது வந்துட்டு ஒரு பெரிய இத்தனை பேரை வர வச்சு நீங்கள் இதை பண்ணுறீங்க. வருஷம் வருஷம் பண்ணுறீங்க. நான் இதில் நானும் வருஷம் வருஷம் கலந்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் பேர் கோபிநாத், சென்னை மதுரவாயில் இருக்கேன். பனை விதை பாதுகாக்கணும். மாநில மரமான பனை மரம் மனிதன் செய்யாது, இந்த மரம் செய்யுது. இந்த மரம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, பனை மரத்துக்கு மட்டும்தான் வேறு வந்து மனித நரம்பு மாதிரி இருக்கும். தண்ணி 100 அடி ஆழத்துக்கு கொண்டு போகும். வெயில் காலத்திலும் பதனி தரும் இந்த பனை மரம். ஆக்சுவலாக வெயில் காலத்து தண்ணியே கிடைக்காது. பனை மரம் எப்படி தண்ணி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1000 அடி கீழே கூட எத்துமே சேர்க்கும் பனை விதை. அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதுக்காக தான் மாநில மரமாக படைத்தான். இதை வந்துட்டு அழிக்கப்படக்கூடாது என்றதுக்காக கடந்த வருஷம் ஒரு கோடி பனை விதை நட்டிருக்கோம். அரசாங்கத்தோட நம்ம இதெல்லாம் நம்ம நிகழ்ச்சி நடத்தி அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்து அரசாங்கம் இதை கையில் எடுத்து 1 கோடி பனை விதை நட்டாங்க. எல்லாம் வந்துடும் வராது, ஒரு மண்ணு தன்மைக்கு தகுந்த மாதிரி தான். அது நம்ம நட்டுக்கிட்டே இருப்போம் வருஷம் வருஷம். இந்த வருஷமும் அது தொடர்ந்துருக்கும். எங்களால் எவ்வளோ முடியும், 1 கோடி நம்ம ஒரு இலக்கை வந்து பெருசாக வச்சு நம்ம எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும்ப்பா. இதுக்கெல்லாம் வந்து நம்ம சும்மா போட்டுட்டு கண்டவன் சொல்லிட்டு இருப்போம், செஞ்சிட்டீங்களா கிடையாது. நான் முடிஞ்சது சரி சார், நீ கேள்வி கேட்குறேன், நீ என் கூட வந்து செய்யன்றோம். ஸோ இது மாதிரி வந்துட்டு கேள்வி கேட்காம ஆக்கப்பூர்வமான செயல்களை வந்து இந்த மாநில மரம் மட்டும் இல்லை, இது ரொம்ப வந்து இதனால பல தொழிலாளர்கள் இருக்காங்க, வாழ்வாதாரத்தில் இருக்குது. இதில் மூலிகைத்தன்மை பார்த்தீங்கன்னா 800 வகையான மூலிகைத்தன்மை இருக்குது. உயிரோடு இருக்கும் போதும் நம்மளுக்கு பலன் கொடுக்கும், இறந்த பின்னும் பலன் கொடுக்கும். ஒரே மரம் எதுனா இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த மாதிரி மரத்தை வந்துட்டு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கவிதா காந்தி மேடம் நிறைய விஷயங்கள் முன்னெடுத்திருக்காங்க. இது சார்ந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அரசாங்கம் செவி சார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பண்ணணும். தருணத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ.